அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாற, தினம் தினம் அதிர்ஷ்டம் அடிக்க, நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியில் முடிய வெறும் 5 நிமிடங்கள் இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல தொட்ட காரியம் வெற்றியில் முடியவும், நாம் நினைத்ததெல்லாம் நடக்கவும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த அதிர்ஷ்ட தேவியினுடைய மந்திரம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபமும் மிக மிக எளிமையானது. எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லாத ஒரு மந்திரம் இது. நம்ம எல்லார்கிட்டையுமே உழைப்பும் திறமையும் இருந்தால் கூட நமக்கு கொஞ்சமாவது அதிர்ஷ்டமும் இருக்கணும். அந்த அதிர்ஷ்டம் நம்மிடம் இருந்தால் நம்முடைய உழைப்பிற்கும் திறமைக்கும் அதிகப்படியான அளப்பரிய பலன்கள், நன்மைகள் கிடைக்கும். இயல்பாகவே சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு அந்த அதிர்ஷ்டம் சற்று குறைவாக இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் முடியும் தருவாயில வந்து கூட நிற்கும். சோ அப்படிப்பட்டவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளுமே நமக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்திற்கு நிறைய பலன்கள் உண்டு. பணம் தொடர்பான அதிர்ஷ்டம், உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவது, உடல் ரீதியான ஆரோக்கியத்தை கொடுப்பது, எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுப்பதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. இப்படிப்பட்ட அற்புதமான மந்திரத்தை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மந்திர ஜபத்தை நம்ம கொடுத்திருந்தோம். சில பேர் நீங்க அந்த பதிவை மிஸ் பண்ணிருக்கலாம். அது மிகவுமே முக்கியமான பதிவு. அதனால தாங்க இன்றைய தினம் இந்த பதிவை இன்னமும் சற்று எளிமையாக்கி நம்ம கொடுக்கிறோம். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க சூட்சம அதிர்ஷ்ட மந்திரம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம வீடியோஸை நிறைய பேர் நீங்க பாக்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட்டும் நீங்க பண்றீங்க. ஆனால் சில பேர் நீங்க லைக் பண்றதுக்கு மறக்கலாம். மறக்காம நீங்க லைக்கும் பண்ணிடுங்க. வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னா கட்டாயமா லைக் கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸும் தாங்க எனக்கு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு எனர்ஜியையும் கொடுக்கும். இன்னும் சில பேர்லாம் பார்த்தோம்னா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே டிஃபால்ட்டா நீங்க லைக்ஸ் கொடுக்கறீங்க. உங்களையும் எனக்கு தெரியுங்க. சோ உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போவது அதிர்ஷ்ட தேவியினுடைய காயத்ரி மந்திரம். இந்த மந்திர ஜபம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதிர்ஷ்ட தேவின்றது ஒரு பொதுவான தெய்வம். சோ இந்த காயத்ரி ஜபம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மந்திர ஜபம் செய்யணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். டைமிங்ஸ் கூட முக்கியம் கிடையாதுங்க. எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் இந்த மந்திரத்தை நாம் ஜபம் செய்தாலே போதும். அதிகபட்சம் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம். சில பேர்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வருது, மனம் கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்றீங்க. இது போன்ற நேரங்கள்ல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அதிர்ஷ்ட தேவியினுடைய காயத்ரி ஜபம் செஞ்சு பாருங்க. உடனடியாக ஒரு ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணது போல உங்களுடைய மன அழுத்தம் குறைந்து மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நல்ல செய்தி வரும். ஒரு நாளைக்கு
குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் இந்த காயத்ரி ஜபத்தை செய்தாலே போதும் முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். டைம் இருக்கிறவங்க எப்ப வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, நீங்க கொஞ்சம் சும்மா ரிலாக்ஸ்டா இருக்கீங்களோ அந்த நேரத்துல எல்லாம் இந்த அதிர்ஷ்ட தேவியினுடைய மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. ரொம்பவுமே பெஸ்டான டைம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மந்திரமாக இருப்பதனால காலையில் நீங்க எழுந்த உடனேயே இதை சொல்வது கொஞ்சம் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். நீங்க தரையில, பாயில, பெட்லன்னு எங்க படுத்திருந்தாலும் அங்கேயே எழுந்து உட்கார்ந்து 5 நிமிடங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. எப்பவுமே காலையில் நம்ம தூங்கி எழுந்த உடனேயே நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல நாம் சொல்லக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்முடைய ஆழ்மனதில் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. சப்போஸ் நீங்க காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து ஏதோ நீங்க மந்திர ஜபம் செய்றீங்க அல்லது வேற ஏதாவது மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா கூட அதை முடிச்சிட்டு இதையும் நீங்க சேர்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தது பெஸ்டான டைமிங்ஸ் மட்டும் தாங்க. இந்த நேரத்துல தான் கட்டாயமா ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இந்த டைமிங்ஸையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேகமா சொல்லாதீங்க. நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இந்த பதிவை நீங்க பார்த்து முடிச்ச உடனேயே ஒரு 5 நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வைப்ரேஷன் தாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை நமக்கு கொண்டு வரும். அடுத்ததாக எத்தனை நாட்களுக்கு இதை சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திர ஜபத்திற்கு ஒரு கால வரையறையே கிடையாதுங்க. ஏன்னா வாழ்நாள் முழுவதுமே நமக்கு அதிர்ஷ்டம் தேவை. ஒவ்வொரு நாளுமே நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்கணும். சோ தினமுமே இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. அசைக்க முடியாத முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனநிலையோட ஒரே ஒரு நாள் 5 நிமிஷம் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே போதும். அன்றைய தினமே நல்ல பலன்களை உங்களால் காண முடியும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த ஆற்றல் மிக்க மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஸ்வர்ண ரூப்யைஸ வித்மஹே கமலஹஸ்தாய தீமஹி தன்னோ அதிர்ஷ்ட தேவி பிரச்சோதயாத். ஓம் ஸ்வர்ண ரூப்யைஸ வித்மஹே கமலஹஸ்தாய தீமஹி தன்னோ அதிர்ஷ்ட தேவி பிரச்சோதயாத். ஓம் ஸ்வர்ண ரூப்யைஸ வித்மஹே கமலஹஸ்தாய தீமஹி தன்னோ அதிர்ஷ்ட தேவி பிரச்சோதயாத். ஓம் ஸ்வர்ண ரூப்யைஸ வித்மஹே கமலஹஸ்தாய தீமஹி தன்னோ அதிர்ஷ்ட தேவி பிரச்சோதயாத். ஓம் ஸ்வர்ண ரூப்யைஸ வித்மஹே கமலஹஸ்தாய தீமஹி தன்னோ அதிர்ஷ்ட தேவி பிரச்சோதயாத். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ரகசிய மந்திரம் இது. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த மந்திர ஜபத்தை இன்றைய தினத்திலிருந்தே, அதாவது இந்த பதிவை நீங்க பார்க்கும் இந்த நாளிலிருந்தே இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.